பீக்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய அளவு 1.5 சைஸ் எடுத்திருக்கேன். தோல் சீவி வச்சுருக்கேன். ஒரு மைக்ரோவேவ் பவுலில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் கட்டமாக. இப்போ இதில் நம்ம 1/4 கப் அளவு தண்ணி நம்ம இதில் போட்டுடலாம். அதே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே நம்ம வைக்கலாம். பவுலை சென்டராக வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மைக்ரோவேவில் 540 வாட்ஸில் நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம டைம் கொடுத்துடலாம். நல்லாவே குக் ஆகிடும். ஒரு 75% குக் ஆகிடும். மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளித்து எடுத்துடலாம். தேவையான வழி எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நசுக்கி போட்டுடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். நம்ம வெளில எடுத்துடலாம். இதை பவுலில் வெளில எடுத்துடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்திருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். ஸோ இப்போ நம்ம தாளித்ததை இதில் நம்ம போட்டுடலாம். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட நம்ம இது கூடயே எதாவது மசாலாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா பொரியலுக்குன்னு அதை போட்டுடலாம். நான் இட்லி மிளகா பொடி இதில் போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இந்த சில்லி பவுடர், உங்களுக்கு என்ன மசாலா போட்டு சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூட நம்ம தேங்காய் துருவலையும் இப்போ சேர்த்துடலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம மைக்ரோவேவ் அவனில் 1 நிமிஷம் வச்சாலே போதும். உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னா 1 நிமிஷம் வச்சுருங்க. நீங்கள் அந்த தோல் கூட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே இப்போ வச்சிடலாம். மறுபடியும் நம்ம சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம 540லேயே மறுபடியும் நான் 2 நிமிஷத்துக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். நல்லாவும் குக் ஆகி வரும். ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம். நம்ம ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரெசிபியை பற்றி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை மறந்துடுங்க. ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பீக்கங்காய் பொரியல் மைக்ரோவேவ் அவனில் போடுங்கன்ட்டு எப்படி குக் பண்ணுறதுன்னு. ஸோ இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இதை கார்னிஷ் பண்ணிடலாம். இது ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. தேங்க்யூ.